செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் உலகிலேயே முதன்முறையாக மனித கருமூளையின் மிக விரிவான 3D படங்களை சென்னை ஐஐடி வெளியிட்டுள்ளது குறித்து அதன் இயக்குநர் திரு காமகோட்டி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. உலகிலேயே முதன்முறையாக சென்னை ஐஐடி மனித கருமூளையின் மிக விரிவான 3D உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி. அவர் பேசுகையில், மூளை எப்படி வளருது, இதனால என்ன டிசார்டர்ஸ் வருது, அல்சீமியர், பார்க்கின்சன், இது மாதிரி டிசீசஸ்லாம் எப்படி மூளையை எந்த இடத்துல பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதலே நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அமெரிக்கால சில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மூளை எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிரெயினை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இப்ப நாம் பண்ணது ஒரு மூளையை எடுத்து அந்த மூளையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும். எப்படின்னா, அங்க 5 ஃபீட்டல் பிரெயின்ஸ், அதாவது 14ல இருந்து 24 வாரத்துக்குள்ள வளர்ச்சி அடைந்த மூளையை எடுத்து அதை 0.5 மைக்ரானா ஸ்லைஸ் பண்றோம். ஒரு ஸ்லைஸுக்கு இன்னொரு ஸ்லைஸுக்கு நடுப்புற என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குங்க மைக்ரோஸ்கோப்ல ஸ்டடி பண்ணி டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அதை 3Dல ரெண்டர் பண்றோம். உலகிலேயே முதல் முறையாக ஐஐடி மெட்ராஸ் இதை செஞ்சோம். ஹியூமன் பிரெயின்ல இந்த மாதிரியான ஒரு டேட்டா எங்கேயுமே அவைலபிள் இல்லை. இன்னைக்கு உலகத்துக்கு அதை நாம கொடுக்க போறோம். இதுக்கு பேரு தாரிணின்னு வச்சிருக்கோம். இந்த தொழில்நுட்பம் எப்ப டெவலப் ஆச்சுன்னா கோவிட் டைம்ல டெவலப் ஆச்சு. இதை ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு உலக லெவல்ல நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க இண்டிஜினஸா உருவாக்கினோம். அதனால 95% ஆஃப் அவர் ஒர்க் இந்தியாவில் தயாரிச்ச எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு கூகுள் மேப் எப்படி ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு பார்ட்டை நம்ம மேப் பண்ணுறதோ அதே மாதிரி 3D ரெண்டரிங்ல பிரெயினை நாங்க மேப் பண்றோம். ஆனா கூகுள் மேப்புக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் தேவையோ அது மாதிரி 100 மடங்கு ஸ்டோரேஜ் நம்ம பிரெயினுக்கு தேவை. அதாவது ஒரு கையளவு பிரெயின் நினைக்கிறோம், கோடிக்கணக்கான கனெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கிகாபைட் பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் தாண்டி பீட்டாபைட், பல பீட்டாபைட்ஸ் தேவைப்படுறது ஒரு பிரெயினுக்கு. அந்த அளவான டேட்டா இதுல இருந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதுக்கு என்ன காசுன்னா, வெளிநாட்டுல இதே மாதிரி ஆலன் பிரெயின் இன்ஸ்டிடியூட், அமெரிக்கால இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 மில்லியன் டாலர் இதுக்காக செலவழிக்கிறாங்க. நாங்க மொத்தம் இதுக்காக செலவழிச்சது இதுவரையில் $15 மில்லியன். 1/10 காஸ்ட்ல நம்ம பண்ணியிருக்கோம். இந்தியாவோட ஒரு பெரிய இது நம்மளுக்கு செய்யற ரொம்ப அட்வான்ஸ் ரிசர்ச்சையும் நம்ம ரொம்ப லோயர் காஸ்ட்ல பண்ணுறோங்கிறது நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் 2018ல ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு $2 மில்லியன் இதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த டேட்டா கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் பண்ணணும். ஒரு வருஷம் முன்னாடியே நாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி வேற ஒரு நல்ல பெரிய ஏஜென்சி இதை நமக்கு வேலிடேட் பண்ணணும்னு நினைச்சோம். அதுதான் இந்த ஜேர்னல் ஆஃப் கம்பேரிட்டிவ் நியூராலஜி. 130 வருஷம் ஓல்டு ஜேர்னல். அவங்களுக்கு இந்த பேப்பரை அனுப்பிச்சோம். அவங்க கம்ப்ளீட்டா வேலிடேட் பண்ணி இது மாதிரியான ஒரு இது இந்தியாவில் நடக்கிறது எங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியா பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல பிளஸ் எங்க அலுமினை டோனார்ஸ்ல இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை இப்போ எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு பிரெயினை இப்போ ஸ்டடி பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுட்டா எப்படியான டிஃபார்மேஷன்ஸ் அதுல வரலாம், சின்ன வயசுலயே அது மாதிரி வந்தா எந்த மாதிரியான மெடிசன் கொடுக்கலாம் குயிக்கா சரி பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கைடட் நியூரல் சர்ஜரி பண்ணுறது எப்படி நடக்கும், ஸ்ட்ரோக்ஸ் ஏன் வருது, இது மாதிரி பல விதங்கள்ல ஒரு புரியாத புதிரா இருந்த ஒரு மூளையை இன்னைக்கு அதை பற்றியான சில இன்சைட்ஸ் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய ஸ்டெப் அஹெட். சாதாரண ரிசர்ச் இல்லை, ரொம்ப டீப் கோர் டெக் ரிசர்ச் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ்ங்கிற இதுல இந்த டேட்டாவை நாங்க எங்களுக்குன்னு வச்சு நாங்க ரிசர்ச் பண்ணி இது நோபல் பிரைஸ் கூட வாங்குவோம்ங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஆனா எங்களுக்காக இல்லை, யாரு வேணா யூஸ் பண்ணுங்க. உலகத்துல பிறக்கிற எந்த குழந்தைக்கும் ஒரு பிரெயின் டிசார்டர் இருந்தா அதை ட்ரீட் பண்ணதுக்கு எங்களால முடிஞ்சது செஞ்சோம்னா அதுதான் எங்களுக்கு எல்லா பிரைஸையும் விட எங்களுக்கு திருப்தியா இருக்கும். ஓப்பன் சோர்ஸ்ல நாங்க இதை ரிலீஸ் பண்றோம். இந்த மாதிரியான ஒரு நல்ல ரிசர்ச் நடக்கிறதுங்கிறதுல இந்த காலகட்டத்துல குறிப்பா இளைஞர்களுக்கு இந்தியாவில் இது மாதிரி ரிசர்ச் நடக்கிறது அப்படிங்கறதே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் நம்புறோம். அதுக்காக ஐஐடி மெட்ராஸ் இன்னும் நிறைய செய்யணும். இந்த ரிசர்ச் இப்பதான் ஸ்டார்டிங். இப்போ ஃபீட்டல் பிரெயின்ல பண்ணியிருக்கோம்,
இப்போ ரேபீஸ் நாய் கடிச்சா பிரெயின் எஃபெக்ட் ஆகுது. ரேபீஸ் இன்ஃபெக்டட் பிரெயின் எப்படி இருக்கும், பார்க்கின்சன் எப்படி வருது, இதற்கு நம்ம எல்லாருக்கும் மூளையை ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. எம்ஆர்ஐ அது மாதிரிலேருந்து இதையும் எம்ஆர்ஐயும் காரலேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டயக்னோசிஸ் பண்ணலாமா, இது மாதிரியான பல ஆராய்ச்சிகள் காத்துட்டு இருக்கு. நிறைய இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் கொண்டு இதை செய்யலாம். நிறைய ஃபார்மா கம்பெனிஸ் வரலாம், நிறைய ட்ரக் டிசைன் கம்பெனிஸ், ட்ரக் பண்ற கம்பெனிஸ் அவங்களாம இதுல சேரலாம். எல்லாருக்கும் இது ஒரு ஓப்பன் இன்விடேஷனாகவும் நாங்க கொடுக்குறோம். இது ஆரம்பம். 10,000 கிலோமீட்டர் ஜர்னில இன்னைக்குதான் 1 மீட்டர் ஆரம்பிச்சு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும், எங்களையும் தாண்டி நடக்கும். நேரு யுவகேந்திரா அமைப்பின் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. வருங்கால இந்தியா இளையோர் கையில் உள்ளதால் படிக்கும் மாணவர்களின் பற்பல திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிக்கவே மத்திய அரசு இளையோர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் நேரு யுவகேந்திரா மை பாரத் திட்டத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலை திருவிழாவில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் இந்திய கலாச்சார பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, தனிநபர் புகைப்படம் எடுத்தல், நடன போட்டி, அறிவியல் செய்முறை விளக்க கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளின் மாணவர்கள் பங்கேற்று தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதியாக கலை திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய சான்றிதழினை கல்லூரி பொறுப்பு முதல்வர் பூங்குழலி, மாவட்ட இளைஞர் நல அலுவலர் பிரேம் பரத்குமார் ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற பள்ளி மாணவி யாசிகா தெரிவிக்கும் பொழுது, கேர்ள்ஸ் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நாங்க இங்க சயின்ஸ் குரூப் ப்ராஜெக்ட்காக வந்தோம். எங்க ப்ராஜெக்ட் லைட் சென்சிங் ரோபோட். நிறைய காலேஜ் அக்காங்க அண்ணாங்க எல்லாம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கும் இந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆச்சு. இந்த மாதிரி நாங்க மறுபடியும் பண்றதுக்காக ஊக்குவிக்கிறாங்க. கல்லூரி மாணவி விமலா தெரிவிக்கும் பொழுது, இங்க நாங்க சயின்ஸ் மேல ப்ராஜெக்ட் பண்ணிருந்தோம். இது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இங்க நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. டிராயிங், பெயிண்டிங், டான்ஸ் எல்லாமே இருந்தது. இது நாங்க 2 இயர்ஸா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்குது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஒவ்வொரு தனிநபரின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மாஸ்கோவில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். ஐரோப்பிய வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான பிரதிநிதி மற்றும் துணைத் தலைவர் காஜா கல்லாஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். ஐரோப்பிய, மேற்கு ஆசிய மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியங்களின் முன்னேற்றம் குறித்து இருவரும் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள உலகின் மிகப்பெரிய செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்தை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார். எரிவாயு இணைப்பு, மின்சார இணைப்பு மற்றும் அரசு அதிகாரிகள் போல் ஆள்மாறாட்ட மோசடிகளுடன் கூடிய குறுந்தகவல்கள், வாட்ஸ்அப் செய்திகள் போன்றவை குறித்த புகார்களை பொதுமக்கள் sanchar.gov.in/sfc/ என்ற இணையதளத்தில் அனுப்பலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.